இயேசு கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, இன்றைய நாளில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை மனிதர்களாக வாழ அழைக்கவில்லை, நல்ல மனிதர்களாக வாழ அழைக்கிறார் என்பது பொருள்படுகிறது. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதியில பல்வேறு முறையில் மக்களுக்கு சிறப்பான முறையில் பணி செய்த ஒவ்வொருவருக்கும் நோபல் பரிசு ஒன்று வழங்குவார்கள். அதனுடைய பெயர் கொண்ட நபர் என்ன செய்தார், எதற்கு இந்த பரிசு கொடுக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், ஆல்ட்ரின் ஃபென்கர் நோபல் என சொல்லப்படக்கூடிய அந்த நபர்தான் வெடிகுண்டுகளை தயாரிக்கிறார் முதல் முறையாக. அவரிடம் உலக நாடுகள் அனைத்தும் வரிசை கட்டி நிற்கிறது. அவரிடமிருந்து அந்த வெடிகுண்டுகளை வாங்கி தங்களுடைய நாடுகளை பாதுகாக்க வேண்டும் என்று. இவ்வாறு அவர் அதன் மூலமாக பெரும் பணங்களை ஈட்டுகிறார். இப்படி குண்டுகள் அங்கங்கு மலை போல் பொழிய ஆரம்பிக்கின்றன. உயிர்கள் அனைத்தும் கொத்து கொத்தாக இறந்து போகின்றன. ஒரு நாள் செய்தித்தாளிலே அவர் இறந்து விட்டதாக செய்தி வருகிறது. மரணத்தின் வியாபாரி இறந்து போனான் என்ற ஒரு பெயரோடு வருகிறது. உலக நாடுகள் அனைத்து மக்களுமே அதை பெரும் விதமாக கொண்டாட தொடங்கினார்கள். ஆனால் திடீரென்று பார்த்தோம் என்றால் செய்திகளிலே இறந்தவர் என்று சொல்லப்படக்கூடியவர் காட்சி தருகிறார். ஏனென்றால் இறந்து போனது அவருடைய அண்ணன். ஆனால் இவர்தான் இறந்து போனார் என செய்தித்தாளிலே மரணத்தினுடைய வியாபாரி இறந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. உடனடியாக இதை கண்டு தன்னுடைய மனம் மாற்றத்திற்காக அதை பயன்படுத்திக் கொள்கிறார். அவ்வளவு நாட்கள் அவர் மனிதனாக வாழ்ந்தார். பிறகு ஆழமாக யோசித்த பிறகு அனைவரையும் அழைத்து, இந்த உலகத்தில் யாரெல்லாம் மனிதர்கள் மாண்புகள் காக்கப்பட பாடுபடுகிறார்களோ அவர்களுக்கு என் சொத்துக்களை பரிசாக கொடுங்கள் என்று அவர் எழுதி வைத்துவிட்டு இறந்து போகிறார். அதனுடைய அடிப்படையில் தான் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி ஒவ்வொருவருக்கும் அவர் இறந்த அந்த நாளன்றே பரிசுகளை கொடுப்பார்கள். அப்படி நோபல் பரிசு பெற்ற ஒருவர் இந்தியாவிலே நம்முடைய புனிதையாக அன்னை தெரசா அவர்களும் இருக்கிறார்கள், அதில் இடம்பெற்றிருக்கிறார்கள். எனவே மரணத்தினுடைய வியாபாரி இறந்து போனான் என்ற வார்த்தை அவருக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. அவ்வளவு நாட்கள் அவர் ஒரு மனிதனாக இருந்த அவர் ஒரு நல்ல மனிதனாக மனமாற்றம் பெறுகிறார். இங்கு நாம் ஒரு மனிதனாக வாழ்வது என்பது எளிது, ஆனால் நல்ல மனிதனாக வாழ்வது என்பது மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. மனிதர்களாக வாழக்கூடியவர்கள் இறை சாயல் கொண்டவர்கள் அல்ல. நல்ல மனிதர்களாக எவர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள் இறை சாயல் கொண்டவர்கள். இன்னொன்று, அவர்கள் இதயத்தில் ஈரம் இருப்பவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்று நாம் மனிதர்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் சுயநலவாதிகளாக இருக்கிறார்கள். நான், என் வேலை, எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது. நல்ல மனிதர்கள் எதை சிந்திக்கிறார்கள் என்றால், நானும் நல்லா இருக்கணும், நீயும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் அது சுட்டி காட்டுகிறது. எனவே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக நாம் மனமாற்றம் பெற வேண்டும் என்பதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு செயலாக இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு கட்டளைகள் கற்பலகையிலே எழுதப்படுகிறது, புதிய ஏற்பாட்டு கட்டளைகள் இதயத்திலே ஏற்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தன்னுடைய மகனை பலி கொடுக்க செல்லுகிறார், இருந்தாலும் தயக்கத்தோடு செல்லுகிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் தன்னுடைய மகனையே பலியாக கொடுக்கிறார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நாம் மனிதர்களாக இருக்கிறோம் என்றால் ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், இறந்தோம் என்பது போய்விடும். வெளிச்சத்தை பார்த்தேன், விழித்துக் கொண்டேன், உணவு அருந்துகிறேன், உழைக்கிறேன், அப்படியே செத்து போய் மண்ணோடு மண்ணாக போகிறேன் என்பது பொருளாகும். பாரதியார் தன்னுடைய பாடல்கள் எழுதிய மிக சிறப்பான ஒரு பாடல் ஒன்று உண்டு. வாய்ப்பு கிடைத்தால் வீட்டில் போய் கேட்டு பாருங்கள். நிற்பதுவே நடப்பதுவே என்ற ஒரு பாடல் ஒன்று உண்டு. அதில் ஒரு வரி மிகவும் ஆழமானதாக இருக்கும். இவை அனைத்தும் காட்சி பிழைதானோ என்ற ஒரு வரியை பயன்படுத்துவார். நீங்களும் நானும் காட்சி பிழைதான். வெயில் இருக்கிற போது நடந்து போங்க, அந்த சாலையினுடைய தூரத்துல காணல் நீர் தெரியும், தண்ணீர் இருப்பது போல தெரியும், ஆனா இருக்காது. இன்று நம்முடைய தலைமுறைகள், முன்னால் இருந்த நம்முடைய தாத்தா, ஆயா, பாட்டி, அவங்களுடைய அப்பா அம்மா எல்லாம் யாருன்னு கேட்டா இருந்து மறைந்த காணல் நீர். அப்ப அனைத்தும் ஒரு காட்சி பிழை. ஒரு நிரந்தரமற்ற ஒரு இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழுவோம் என்ற ஒரு முடிவில் எடுக்கக்கூடிய பல முயற்சிகள் உண்டு, கிடையாது. நாம் அனைவருமே ஒரு காட்சி பிழை, அவ்வளவுதான். நாம் அனைவருமே மறைந்து போகக்கூடியவர்கள் தான், இதுதான் உண்மை. ஆனால்
நிலையாக இருக்க போகிறோம் என்று பல செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அது உண்மை அல்ல. எனவே அந்த பாடலுடைய வரிகள் மிகவும் ஆழமானதாக இருக்கப்படுகிறது. எனவே நல்ல மனிதர்கள் யார்? நம்ம சாலையில சென்று கொண்டிருக்கிறோம், திடீர்னு ஒரு மனுஷன் அடிபட்டு கிடக்கிறாரு, நம்ம உதவாம போயிட்டு பாருங்களே. நீங்க உதவாம போய் பாருங்களே, உங்க வாழ்நாள் பூரா ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கும். ஆனா உதவி செஞ்சு நீங்க ஏதோ ஒரு அடிபட்டு எந்திரிச்சு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களே, நீங்க அடிபட்டதை நினைக்க மாட்டீங்க, நான் உதவி செஞ்சுட்டேன் அவ்வளவுதான், என் கடமை முடிஞ்சிருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதியா போகக்கூடிய ஒரு சூழல் நமக்கு ஏற்படும். ஆனால் எச்சரிக்கையாகவும் இருங்கள். இன்று விழுந்து கிடப்பவர்கள் அனைவரும் உதவிக்காக அல்ல, உங்களை கொலை செய்வதற்காக. அப்பதான் நீங்க இறங்க உங்களுடைய செயினை பறிக்கிறதுக்காகவும் அவர் விழுந்து கிடக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். இதற்கு நாம் ஆன்மீக காரியங்களிலும் சரி, அறிவியல் முறையிலும் சரி சிந்தித்து செயல்படக்கூடிய விதமாக நாம் மாறிவிட வேண்டும். எனவே நாம் நல்ல மனிதர்களாக வாழத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை படைத்திருக்கிறார். இன்று 12 பேரையும் அழைத்திருக்கிறார். நீங்கள் மனிதர்களாக வாழ வேண்டாம், நல்ல மனிதர்களாக வாழுங்கள் என்பதைத்தான் அது சுட்டி காட்டுகிறது. சக்கேயுவும் மனிதனாக வாழ்ந்தான், பிறகு நல்ல மனிதனாக மாற்றப்படுகிறார். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிந்தித்து பார்ப்போம். நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன், உலகத்திலேயே நாம் சொல்லக்கூடிய முதல் ஜெபம் இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும் என்று. லார்ட் புரொடெக்ட் மீ ஃப்ரம் மீ, இறைவா என்னிடமிருந்து என்னை காப்பாற்று என்பதுதான் அந்த ஜெபத்தினுடைய தொடக்கம். எனவே நம்மை பாதுகாப்பதற்கு வெளியிலிருந்து ஆட்கள் வர வேண்டும் என்பது அல்ல, நம்மை பாதுகாக்க நாம் தான் முயற்சி செய்து கொள்ள வேண்டும். இறைவன் என்னை பாதுகாக்க என்னிடமிருந்து என்னை காப்பாற்றினார் என்றாலே போதும், எதுவும் எனக்கு பிரச்சனையாக தெரியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. போலிகள் அதிகமாகிவிட்டது என்றால் நன்மைகள் குறைந்து விட்டது என்பது அர்த்தம் அல்ல. நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது, போலிகள் வளர்வது போலத்தான் தெரியும். ஆனால் அனைத்தும் போலி என்பது அப்புறம்தான் நமக்கே புரியும் என்பதை நாம் ஆழமாக உள்ளத்தில் எண்ணி பார்க்க வேண்டும். எனவே இயேசு கிறிஸ்து நம்மை ஒரு நல்ல மனிதனாக வாழத்தான் ஒரு திருமுழுக்கு கொடுத்து ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக நற்கருணை மூலமாக நம்மில் வர இருக்கிறார். எனவே ஒரு சிமியோனுக்கு வாய்ப்பு கிடைத்தது. என்ன கிடைத்தது? குழந்தை இயேசுவை கையில் ஏந்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தது. நம்ம என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம், சிமியோனுக்கு கிடைச்ச வாய்ப்பு ஏன் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது? ஒவ்வொரு திருப்பலியிலையும் தான் கையில என்ன சொல்லி வாங்குறோம்? ஆண்டவரின் திருவுடல். என்ன சொல்றோம்? ஆமேன். யார வாங்குறோம்? இயேசு கிறிஸ்துனுடைய. யார தூக்குறேன்? யார தூக்குறேன்? இயேசு கிறிஸ்துவ தூக்குறேன். அந்த மனநிலை என்னைக்காவது நீங்க வந்திருக்குதா? நான் இயேசு கிறிஸ்துவ தூக்குறேன், நான் தூக்கி இப்படியே தான் தள்ளி வச்சிருக்கிறேன், ஆனா உள்ள போறது யாரு? உள்ள இருந்து வெளியே வரக்கூடியது யாரு? வார்த்தை வடிவில் வரக்கூடியது யாரு? செயல் வடிவில் வரக்கூடியது யாரு? அந்த குழந்தை இயேசுவாக வருகிறாரா, இல்லை வளர்ந்த யூதாசு போல வெளியே வருகிறதா? யார் வருகிறா என்பதை நான் பார்க்க வேண்டும். நான் சிமியோனையே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவருக்கு பாக்கியம் கிடைத்தது, அவருக்கு வரம் கிடைத்தது, அருள் கிடைத்தது, ஏன் எனக்கு கிடைக்கலையா? எனக்கும் ஒவ்வொரு திருப்பலியிலும் குழந்தை இயேசுவாகி அந்த நற்கருணையை தூக்குவதற்கும் சுமப்பதற்கும் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. எதற்கு? நான் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்பதற்காக. ஆனால் நாம் ஒருபோதும் அதை சிறந்த முறையில் ஆழமாக தியானிப்பது கிடையாது. இது எப்படி செபஸ்தியார் தான் அழகாக சொல்லுவார், கையில் இருக்கக்கூடிய இயேசுவை என் மனதில் சுமக்க வரம் தாரும் தாயே அப்படின்னு சொல்லி கேட்பார். ஒரு அன்னை மரியாளிடம் அவர் கேட்கிறார். மறைசாட்சியினுடைய இரத்தம் தான் நம் திரு அவையினுடைய வித்து அப்படின்னு சொல்லுவாங்க. அவர்கள் அன்று ரத்தம் சிந்தவில்லை என்றால் இன்று நாம் இருப்பது ஒரு இருக்கும் போதே காணல் நீராக இருக்கக்கூடிய மனிதர்களாக நாம் மாற்றப்படுகிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே இந்த உலகத்தில் நாம் வாழும்போது மனிதர்களாக மட்டும் இருந்து விடாதீர்கள். மனிதர்கள் உண்பதும் உறங்குவதும் தான் வாழ்க்கை என்றால் அதை மண்ணும் செய்யும் மரமும் செய்யும் என்று சொல்வார்கள். நீங்களும் நானும் யார்? மனிதனா இல்லை நல்ல மனிதனா? இதுதான் உண்மையாக இருக்கிறது. 3 பூச்சிகளை உதாரணமாக சொல்லுவார்கள். கொசு ஒன்றை சொல்வார்கள். கொசு என்ன செய்யும்? நமக்கு அரிக்குதுன்னா சொரிஞ்சு விட்டுட்டு போகும், அப்படித்தானே? கொசு என்னப்பா பண்ணும்? கடிச்சு ரத்தத்தை உறிஞ்சிட்டு.
ஈக்கள் என்ன செய்யும்? வீட்டுல கரண்ட் இல்லைன்னா நமக்கு விசிறி விட்டுட்டு போகும், அப்படித்தானே? அது எதுல உட்காரும்? எல்லாத்துலயும் உட்காரும். ஈக்கள் எதுல உட்காரும்? எல்லாத்துலயும் உட்காரும். இன்று கொசு போலவும் மனிதர்கள் இருக்கிறார்கள், உறிஞ்சுகிறார்கள், பிறருடைய நிம்மதியை உறிஞ்சுகிறார்கள். உறிஞ்சியதை ஈக்கள் போல பல இடங்களில் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அவன் அப்படி, இவன் இப்படி, இவன் அப்படி, இவன் அப்படி, அவன் இப்படி, நான் எப்படி, நான் எப்படி என்ற கேள்விக்கு ஒருவரும் வருவதில்லை. அவன் அப்படி, அவள் அப்படி, இவன் அப்படி, இவன் அப்படி, அப்படி ஒப்படியாக்கும், அப்படி சொல்லிட்டு இருக்க வேண்டியது. கடைசியில நான் எப்படி, நான் உருப்படி கிடையாதுங்கிறது எப்ப தெரியும்? நம்ம சாகும் போதுதான் தெரியும். நானே உருப்படி கிடையாது, அப்புறம் எப்படி நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது ஒரு கிடையாது. எது ஈ. ஆனால் வாழும்போது ஏன் தேனீக்களாக நம்மளால் வாழ முடியவில்லை? அது கண்ட இடத்திலும் அமர்வதில்லை, தேவையற்றதை உறிஞ்சுவதும் இல்லை. அது கெட்டு போகாத ஒன்றை கொடுக்கக்கூடிய ஒரு தேனியாக இருக்கிறது. இறைவனுடைய படைப்பில் இந்த 3 பூச்சிகளையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நான் கொசுவாக இருந்து பிறருடைய இரத்தத்தை உறிஞ்சு கொண்டிருக்கிறேனா? ஈக்களாக இருந்து எல்லா இடத்திலும் அமர்ந்து அமர்ந்து, அக்கா உங்களுக்கு தெரியுமா, அண்ணே உங்களுக்கு தெரியுமா, தம்பி உங்களுக்கு தெரியுமா, சாமியார் உங்களுக்கு தெரியுமா, சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, இப்படியாக்கும் அப்படியாக்கும் ஜோலியை முடிச்சு அவனுக்கு கல்லறையில் அனுப்பிடுறது இருக்கும் போதே ஈ மாதிரி. ஆனால் தேனீக்கள் போல நம்மளுக்கு வாழ தெரிந்து விட்டோம் என்றால் நம்முடைய வார்த்தை 1000 ஆண்டுகளானாலும் எப்படி தேன் கெடாமல் இருக்கிறதோ அதே போல நாமும் கெடாமல் இருப்போம். அப்படி கெடாமல் இருப்பவர்கள் தான் புனித செபஸ்தியாராக இருக்கட்டும், புனிதர்களாக இருக்கட்டும், ஒவ்வொருவருமாக இருக்கட்டும். அவர் கொசுக்களாக வாழ்ந்திருந்தால் இன்று வரையில் நம்மில் இருந்திருக்க மாட்டார்கள். ஈக்களாக வாழ்ந்திருந்தார்கள் என்றால் இன்று வரையில் நம்மோடு இருந்திருக்க மாட்டார்கள். அவர்கள் அனைவரும் தேனீக்களாக வாழ்ந்தார்கள். அவர்களை பின்பற்றக்கூடிய நாம் கொசுவா, ஈயா, தேனியா? சிந்திப்போம். ஆமென்.